நான் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார், இந்த தாக்குதலுக்கு தூண்டிவிட்டது யார், செல்வ பெருந்தகை அவர்களின் பங்கு இந்த தாக்குதலில் என்ன என்பதெல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாதான் இந்த உண்மை வெளியே வரும். ஆனால் கஸ்டடியில் எடுக்கக்கூடாது, இவர்கள் உடனடியாக ஜாமீனில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவசரமாக சென்னை மாநகர காவல்துறை இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றிய போதே எனக்கு சந்தேகம் இருந்தது, இவ்வளவு வேகமாக எதுக்கு சிட்டி போலீஸு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கன்னு. ஆனால் இப்போது ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் எஃப்ஐஆரை போட்டிருக்கும் போதே சிபிசிஐடியும் சேர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. சிபிசிஐடியும் இந்த விசாரணையை நியாயமான முறையில் நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. இந்த எஃப்ஐஆரை வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட ஐவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதையும் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை இது தொடர்பாக அணுகலாம் என்று இருக்கிறேன். இது எல்லாமே பிணையில் வெளிவரக்கூடிய செக்ஷனில் போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் என்பதால் நீதிபதிக்கு வேறு வழியே இல்லை, ஜாமீனில் விட்டு தான் ஆக வேண்டும். என் வீட்டில் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் கூடி கலவரம் செய்திருக்கிறார்கள், சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பிபிடிஎல் ஆக்டு, ரயட்டிங் அண்ட் ஹவுஸ் பிரேக்கிங் செக்ஷனை போட்டிருந்தாலே இவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றே சிபிசிஐடி இந்த செக்ஷன்கள் எல்லாம் சேர்க்காமல் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை சிட்டி போலீஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸு. அவர்கள் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்து நான் பெயிலபிள் செக்ஷன்ஸை சேர்த்து சிபிசிஐடி கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இவர்கள் அந்த லைனில் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெறும் சிஎஸ்ஆரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிபிசிஐடிக்கு அனுப்பிய பிறகு சிபிசிஐடி பெயிலபிளான செக்ஷனை மட்டும் இந்த வழக்கில் சேர்த்திருப்பதன் மூலமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிபிசிஐடியும் செயல்படுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வாணிஸ்ரீ அண்ட் 20 அதர்ஸ் என்று சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இவர் வாணிஸ்ரீ அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அவர்களை ஜாமீனில் விடுவிக்கப் போகிறது, உடனடியாக விடுவிக்கும். வாணிஸ்ரீயை கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாதான் வாணிஸ்ரீ யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதலை மேற்கொண்டார், எத்தனை நாட்களாக இதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டார் என்பது தெரிய வரும். ஸோ நீங்கள் வாணிஸ்ரீயை சேர்த்தாலும் சரி, செல்வ பெருந்தகையே இதில் நீங்கள் குற்றவாளியாக சேர்த்தாலும் அவர்களை நீதிமன்றம் சிறைக்கு அனுப்பப் போவதில்லை. சார், ஒரு 150 ஆண்டு கால காங்கிரஸ் இயக்கம் ஒருவர் யூடியூபில் பேசுவதனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை மாட்டுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான மலினமான கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ இப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக தான் சார்ந்திருக்கும் கட்சியை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கேவலப்படுத்துகிறார் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். எந்த கட்சியும் ஒரு யூடியூப்பில் வர இன்டர்வியூவெல்லாம் பார்த்துட்டுலாம் ஒரு தலைவரை மாற்றும் வழக்கம் எந்த கட்சிக்கும் இல்லை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இது இல்லை.